திருவாரூரை சார்ந்த பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அதனுடைய கரஸ்பாண்டன்ட் அவர்கள் திரு ஆர் காலை கதிரவன் மனமு வந்து அவர்களுடைய இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறதுக்கான 3 ஆண்டுக்கான செலவையும் ஏற்றுக்கொண்டு 5 பேரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த 5 பேருமே இந்த ஊட்டியிலே இருக்கக்கூடிய மலைவாழினத்தை சார்ந்த இளைஞர்கள். ரேவதி அவருடைய தந்தையார் பெயர் ஜடையன், ஆனைக்கட்டி ஊரை சேர்ந்தவர். பி நீலா தந்தையின் பெயர் போஜன், சொக்கநெல்லி பகுதியைச் சேர்ந்தவர்கள். பி பூர்ணிமா தந்தையார் பெயர் சிபி பண்டன், சொக்கநெல்லி பகுதியைச் சேர்ந்தவர். எஸ் சதீஷ் தந்தையார் பெயர் ஏ சம்பு, ஐயங்கொல்லி பகுதியைச் சேர்ந்தவர். சி பிரேம்குமார் தந்தையார் பெயர் ஆர் சந்திரன், மாவனல்லா பகுதியைச் சேர்ந்தவர். ஆக இந்த 5 இளைஞர்களுக்கும் ஃப்ரீ ஹாஸ்டல் அகாமடேஷன், அப்புறமா ஜாப் பிளேஸ்மெண்ட் கூட அவங்களோட வேலை வாய்ப்புக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனித நேயத்தோடு மனமும் வந்து இங்கே தருகிறார்கள். அதற்கான சான்றிதழையும் அவர்கள் அனைவருக்கும் தருகிறார்கள். இப்படி நம்முடைய வார்த்தை தெரிவித்தால் தான் மேன்மேலும் வாழ்க்கையில் பலர் உதவிக்கரம் நீட்ட வருவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவருக்கும் இதை போன்ற மனிதநேயம் படைத்தவர்களுக்கும் சன் டிவியின் அரட்டையரங்கும் என்றென்றுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் உள்ளது என்ற தலைப்பிலே ஒரு 5 பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு எந்த பாட்டை இப்ப உடனடியாக மக்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா இந்த தலைப்பிலே சிலரும் பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை என்ற இன்னொரு பாட்டு, காசை தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா என்று இன்னொரு பாட்டு, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா இப்படி ஒரு பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே இயற்கையை திருடாதே என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். காரணம் ஊட்டியின் பசுமையை நினைத்திருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் திருடாதே பாப்பா திருடாதே இயற்கையை திருடாதே என்று நாங்கள் ஒரு வாக்கியத்தை இணைத்திருக்கிறோம். இப்படி 5 பாட்டு. இந்த 5 பாட்டிலே உடனடியாக எந்த பாட்டை மக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அலசி ஆராய தங்களுடைய கருத்துக்களை தெள்ள தெளிவாக எடுத்து வைக்க இங்கே வந்திருக்கின்றார்கள். மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசும் தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு, பசும் தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. இப்படிதான் சார் அந்த காலத்துல பசுமையான இலைகளையும் தலைகளையும் உரமா பயன்படுத்தி விவசாயம் செஞ்சாங்க. அதனால அன்னைக்கு விளைஞ்ச பொருளும் நல்லா இருந்துச்சு, மக்களும் நல்லா இருந்தாங்க. இது அந்த காலத்துல பண்ணப்பட்டது, அந்த காலத்துல. சரி சரி. ஆனா இன்னைக்கு செயற்கையான ரசாயன உரங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம் சார். இந்த செயற்கையான ரசாயன உரங்களால எத்தனை பிரச்சனை தெரியுமா? எடை குறைவா குழந்தை பிறக்குது, பார்வை கோளாறு, சத்து குறைவு. இதுக்கெல்லாம் காரணம் ரசாயன உரங்களால விளைவிக்கப்படுற பொருட்களை சாப்பிட்றதுனால தான் சார். குழந்தை பெத்துக்க வழி இல்லையேன்னு மலடாகி போயிட்டோமேன்னு துடிக்கிற இதயம் நம்மளுடைய பாரம்பரிய நிலம் மலடாயிட்டு இருக்கே, அதை நினைச்சு ஏன் சார் துடிக்கிறதுல? துடிக்கிறோமோ இல்லையோ நம்மை போன்ற சில இதயங்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறோம் என்பதை நிச்சயமா சொல்லுங்க. நன்றி சார். திருப்பூர் பக்கத்துல நிறைய சாயப்பட்டறைகள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சாயப்பட்டறைகள் இருந்து வெளிவர கழிவுகளை எங்க தெரியுமா சார் விடுறாங்க? பக்கத்துல இருக்கிற நொய்யலாறுங்கிற ஒரு ஆத்துல விடுறாங்க சார். இந்த நொய்யலாத்து மூலமா அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுள்ள விவசாய நிலங்கள் எல்லாம் விளைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே ஆற்று தண்ணியால அத்தனை நிலங்களும் பாழ்பட்டு மலடாகி போய் கிடக்கு சார். அந்த பாழ்பட்ட நிலங்களை, மலடாகி கிடக்கும் அந்த நிலங்களை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகளாகும் தெரியுமா? 100 ஆண்டுகளாகும். பாழ்படுத்துவதற்கு சில ஆண்டுகள் போதும், பதப்படுத்துவதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இத அரசு கண்டுபிடிச்சி சாய கழிவுகளை தண்ணிக்குள்ள கலக்காதீங்கன்னு தடை போட்டாங்க.
ஆனா அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சார் பண்ணாங்க? சாய கழிவுகளை உள்ள சாயங்களை மட்டும் எடுத்துட்டு கழிவுகளை மறுபடியும் ஆத்துல கலந்துட்டு இருக்காங்க சார். ஒரு சில பண பெருச்சாலிகளோட சுய நலத்துக்காக எதிர்கால சந்ததிகளோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல சார். சரி, இந்த விவசாய நிலங்கள் மட்டும்தான் பாழ்பட்டிருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், ஆத்தங்கரையோரத்துல இருக்கிற மக்கள் அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. அது கெமிக்கல் உள்ள தண்ணி. அந்த தண்ணியை பயன்படுத்துறதுனால எத்தனை பேருக்கு தோல் வியாதி தெரியுமா சார்? விதவிதமான நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள் கூட வருது சார். பொண்ணையும் திருடலாம், பொருளையும் திருடலாம். ஆனா இப்ப என்ன தெரியுமா சார் பண்றாங்க? மண்ணை திருடுறாங்க சார், மண்ணை திருடுறாங்க. ஆற்று மணலை வண்டியா வீடு கட்டுறதுக்காக கொள்ளையடிச்சிட்டு போறாங்க சார். ஆற்று மணலை திருடுறாங்க சார். ஆற்று மணலை திருடுறதுனால எத்தனை பாதிப்பு இருக்கு தெரியுமா சார்? ஆத்துல தண்ணி இல்லாத நேரத்துல நீர்பிடிப்பு இல்லாம போயிருது சார். இப்படி நீர்பிடிப்பு இல்லாததுனால சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் வறட்சிக்கு உட்படுது சார். விவசாயம் செய்ய முடியாம போகுது சார். கரையோரத்துல இருக்கிற ஆத்து மணல் அள்ளுறதுனால வெள்ளப்பெருக்கு வர்ற காலத்துல ஆறு தன்னோட பாதையவே மாத்தி ஊருக்குள்ள புகுந்து எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை பொருள் இழப்புகள் சார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? ஆத்து மணலை திருடிட்டு போறாங்க. சரி, ஆத்து மணலை தான் அள்ளி நாட்டை சீரழிக்கிறான்னு பார்த்தா கடல் மணலையும் விட்டு வைக்கிற சார். கன்னியாகுமரி மாவட்டத்துல கொளச்சல் பக்கத்துல மணவாளக்குறிச்சிங்கிற ஒரு ஊர்ல கடல் மணலை திருடுறாங்க. ஏன் தெரியுமா? அதுல தான் கம்ப்யூட்டர் சிப்ஸ் தயாரிக்க பயன்படுற சிலிக்காங்கிற வேதிப்பொருளும் பென்சில் தயாரிக்க பயன்படுற கிராஃபைட்டுங்கிற வேதிப்பொருளும் அதிகமா இருக்கு. இது இயற்கை. இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கொடை சார். அந்த இயற்கையை திருடி வெளிநாட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க சார். கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையை திருடுறாங்க சார். இந்த பவளப்பாறைகளை திருடுறதுனால, மேங்க்ரோவ் வகை காடுகளை திருடுறதுனால எத்தனை பாதிப்புகள் தெரியுமா? மீன்கள் முட்டை போட முடியல, குஞ்சு பொரிக்க முடியல, இனப்பெருக்கம் செய்ய முடியல. மீன் வளமே குறைஞ்சு போயிருக்கு சார். இயற்கை சமநிலையே பாதிக்கப்படுது. அதனால என்னைக்கு நாம இயற்கையை பாதுகாக்கமோ, என்னைக்கு நாம இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கமோ, அன்னைக்கு தான் சார் இந்த நாடு முன்னேறும், நாமளும் முன்னேறும். பூவை விட மென்மையானது பெண்ணோட உள்ளம் சார். அப்படிப்பட்ட உள்ளம் ஒரு ஆணோட மனசை குத்தி பார்க்கணும்னு நினைக்காது சார். பூவோட மென்மையானது சார். ஒரு பொண்ணு குத்து விளக்கு ஏத்துறாள்ல சார், அதுக்கு காரணம் அவனோட வாழ்க்கையிலையும் ஒளி வீசணும், அவன் மனசுலயும் ஒளி வீசணும் அப்படிங்கிறதுனாலதான் சார். உலகெல்லாம் ஒரு சொல் சார், ஒரு சொல்லில் உலகம். அதுதான் சார் காதல். பொருளாதாரம் முன்னேறும்னா பணத்து மேல ஆசை வைக்கணும். ஒரு ஆணோட வாழ்க்கை முன்னேறும்னா ஒரு பெண் மேலதான் சார் ஆசை வைக்கணும். அதனால பெண் மேல ஆசை வைங்கன்னு பேச வந்திருக்கேன் சார். பெண் மேல ஆசை வைக்கலாம், ஒரு பெண் மேல ஆசை வச்சா பரவாயில்ல. இவன் ஒவ்வொரு பெண்ணு மேல ஆசை வச்சா நாடு என்னமா ஆகும்? ஒரு காதலன் வந்து தான் காதலியை பத்தி ஒரு கவிதை எழுதுறான் சார். அவ கோவிலுக்கு போறப்ப சாமி கும்பிட்டு இருக்கிற அந்த பொண்ணு, ஒரு தெய்வம் கோவிலில் கல்லை வணங்குகிறதே அப்படின்னு. அந்த பொண்ணு தான் அவனுக்கு தெய்வமா சார். ஒரு நிமிஷம். அதாவது அந்த பொண்ணை தெய்வம்னு சொன்னான். ஏன் சொன்னான் தெரியுமா? தெய்வம் நின்னு கொள்ளும். தப்பு செஞ்சா எந்த தெய்வமும் நின்னுதான் கொள்ளும். நீ நல்லதை செய், உன்னை ஆசீர்வதிக்கும். அதுதான் உண்மையான பெண்றவர். தெய்வம் நின்னு கொள்ளும். பெண்ணோட இதையும் இப்படி பதில சொல்லும். ஜப்பான் நாட்டு இளவரசி சயாக்கோன்னு ஒருத்தங்க இருக்காங்க சார். அந்த இளவரசியும் அந்த நாட்டுல சாதாரண அரசாங்க வேலையில சம்பளத்துக்கு இருக்கிற ஒருத்தரை காதலிச்சாங்க சார். அதான் சார் உண்மையான காதல். அந்த அரசு நியதிப்படி அப்படி ஒரு இளவரசி ஒரு சாதாரண குடிமகனை காதலிச்சா அந்த இளவரசி பட்டத்தையே திறந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் சார் அந்த அரசு நியதி. ஆனா அந்த பொண்ணு அதை பார்க்கல சார். நவம்பர் 15ஆம் தேதி அந்த மன்னர் சம்மதத்தோட தான் இளவரசி பட்டத்துக்குரிய அத்தனை தகுதியும் இழந்துட்டு தான் காதலிச்சவனை கரம் பிடிச்சா சார். அதான் சார் உண்மையான காதல்ன்றது. இளவரசி சயாக்கோ. ஆமா சார். வாழ்த்துக்கள். அவங்க என்னமோ சொன்னாங்க, ஜப்பான்ல காதலிச்சாங்க, இளவரசி விட்டுட்டு சாதாரண பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே சார். அதே பொண்ணு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எனக்கு அவ கிடைச்சிருந்தா நானே சார் இந்த மாதிரி தாடியோட வச்சுட்டு சுத்துறேன். ஜப்பான்ல இருந்த பொண்ணு இங்க தமிழ்நாட்டில் இருந்து நானே இப்படி பைத்தியக்காரனாகிறேன் சார். என் மாமா ஒரு ஹேண்டிகேப்ட் சார், ஒரு கால் ஊனமானவர்.
அவரும் காதலிச்சார் சார் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் அவரது காதலிச்சாங்க சார். அவருக்கு பொண்ணு பார்க்க போனாங்க சார் முறைப்படி. அப்போ அந்த அந்த பையனோட அம்மா சொன்னாங்க சார், என் பையன் ஊனமாக தான் இருக்கான், நீங்கள் வரதட்சணையெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், ஆனால் உங்கள் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சா போதுன்னு சொன்னாங்க சார். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா சார், பணத்தை பார்த்து நான் வரல, அவர்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை பார்த்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சார். அதுதான் சார் உண்மையான காதல்ன்றது. அந்த உண்மையான காதலை புரிஞ்சு வைங்க. உங்க ஆசைக்குரிய உண்மையானவளா இருந்தா கண்டிப்பா உங்களை உண்மையா காதலிப்பா. அதுதான் உண்மைங்கிறது, அதை புரிஞ்சுக்கங்க. ஐயா, வர வழியில செருப்பு அருந்துச்சுன்னு கோத்தகிரியில செருப்பு தைக்க போனங்கய்யா. அங்க செருப்பு தைக்கிற தொழிலாளி ஏமா அவசரப்படுறேன்னு கேட்டாரு. நான் அரட்டை அரங்கத்தில் பேச போறேங்கன்னு சொன்னேன். என்ன தலைப்பில் பேச போறேன்னு கேட்டாரு. ஒரு பொண்ணு மேலே ஆசை வைக்காதீங்கன்னு பேச போறேங்கன்னு சொன்னேன். ஒரு 30 வயசு இருக்கும் அந்த இளைஞனுக்கு. அவர் சொன்னாரு, அம்மா என் பேரை மட்டும் சொல்லாத, என் வாழ்க்கையில் நடந்த சோகத்தை அங்கே எல்லாரும் முன்னாடி சொல்லுன்னு சொன்னாருயா. என்ன சொன்னாரு தெரியுங்களா? ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவரா, அவரும் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருக்காரு. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாது, வேணான்னு சொன்னாங்களாம். அதையும் மீறி அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2 மாசத்திலேயே அவரை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்காயா. தான் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு அந்த பெத்தவங்க தினம் தினம் வெந்து 2 பேருமே தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இளைஞன் தனி மரமாக நிற்கிறான்யா. அருந்து போன செருப்புகள், எத்தனையோ பேர் பிஞ்சு போன செருப்புங்களெல்லாம் தச்சு கொடுக்குற அவருடைய வாழ்க்கை, அருந்து போன வாழ்க்கையை யாராலையா தச்சு கொடுக்க முடியும்? அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு மேல வச்ச ஆசைதான் காரணம்யா. உண்மையான காதல்ன்றது உணர்வுக்கு மதிப்பு தராம உணர்ச்சிக்கு மதிப்பு தர்றது உண்மையான காதலே கிடையாது சார். சார், என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சார், பெரிய பணக்கார பொண்ணு தான். ஒரு லாரி கிளீனரை லவ் பண்ண சார். அவங்க வீட்டில் சொன்னாங்க, நம்ம இவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கோம், போய் ஒரு லாரி கிளீனரை போய் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு சார், அவர் பணம் எனக்கு பெருசா தெரியல, அவர் என்னை வச்சு நல்லா காப்பாற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு சார். ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்கல சார். உடனே அந்த பையனும் பொண்ணு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு போனாங்க சார். அந்த லாரி கிளீனர் அந்த பையன் இன்னைக்கு 4 லாரிக்கு ஓனரா இருக்கான் சார். அந்த பொண்ணு அந்த உயர்த்தி இருக்கா சார். என்னுடைய அத்தை பையன் ஒரு பெண்ணை விரும்பினான், அந்த பெண்ணை அவனை விரும்பிச்சு. 2 பேரும் நல்ல சின்சியரா லவ் பண்ணாங்க. கடைசியில் அந்த பொண்ணு எங்க அத்தை பையனை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதற்கு இவன் என்ன தெரியுமா சார் பண்ணா? போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவனுடைய சாப பிரேதம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருது. இந்த பெண்ணு ரிசப்ஷன் முடிச்சு கார்ல வரா. எப்படி இருக்கும் சார்? எங்க வயிறு எரியுது சார். இன்னைக்கு ஒரு பெண்ணால 2 பேர்த்த இழந்துட்டு நிக்கிறோம். அவனோட இழப்பு தாங்க முடியாம எங்க அத்தை, அந்த பையனோட அப்பா 8 மாசத்துல இழந்து போனாரு. கட்டின கணவனையும் இழந்து பிள்ளையும் இழந்து இன்னைக்கு எங்க அத்தை பித்த பிடிச்சு போய் அலைஞ்சிருக்கிறாங்க. எதனால? மனசாட்சி இல்லாத அந்த பெண்ணால தானே. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு நல்ல சந்தோஷமா 2 பிள்ளைங்களை பத்தி இது நாங்க ஊர வாழ்றே வாழ்ந்துட்டு இருக்கிறா. மனசாட்சி குத்தாது. இன்னைக்கு எங்க வயிறு எரியுது சார். எங்க அத்தையை பார்க்கும்போது பிச்சைக்காரி மாதிரி இருக்கிறாங்க. துணியா அவுத்தப்பட்டு ரோட்ல ஓடினாங்க. அதை எங்களால தாங்க முடியல. எதனால இது? எதனால? ஒரு பெண்ணு மேல ஆசை வச்சதுனால தானே இன்னைக்கு எங்க குடும்பத்தை ஒரே வருஷத்துல 2 பேர் இழந்தோம். எதனால இது? ஒரு பெண்ணு மேல ஆசை வச்சதுனால தானே. அதனால தான் சொல்றேன், இளைஞர்களே, நீங்க சொல்லுவீங்க லவ் பண்ணும்போது, பெண்ணே நீ இல்லனா நான் செத்துருவேன்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நீ இல்லனாலும் இந்த உலகத்துல நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லுங்க. தயவு செய்து சூசைட் பண்ணிக்காதீங்க. அந்த பையனுக்கு வயசு என்ன? 27 வயசு சார். 27 வயசு. வாழ வேண்டிய ஒரு வயதுல வாழ்க்கையை வாழாமல் மரணத்தை முத்தமிட்டு இருக்கிறார். தற்கொலை செய்து கொள்வது முட்டாள்தனம். ஒரு பெண் சொல்லுகிறார். இதை வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும். வீர வசனம் பேசி பேசி வாழ்க்கை இழந்து விடாதீர்கள் இளைஞர்களே. உன் காதலிக்காக நீ ஒரு ரோஜா வாங்கி கொடுத்தால் போதாது. பல ரோஜாக்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு ரோஜா சோலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையிலே முன்னேறி காட்ட வேண்டும். ஒரு பெண் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் பெண்ணே இல்லையா? அவள் இதயம் இல்லாமல் போய்விட்டால் உலகத்தில் இதயமே இல்லையா? ஏங்க, கண்ணை இழந்த பிறகு சில பேருக்கு கண்ணு போயிடுது. கண்ணை இழந்த பிறகு அவன் கோல் ஊன்றி வாடுறான் சார். கண்ணே இல்லாமலே ஒரு மனிதனால வாழ முடியும். உலகத்தில் ஒரு பொண்ணு இல்லாமல் உன்னால வாழ முடியாதா? யோசிச்சு பாருங்க. கால் இல்லாமலே ஊனமிட்டவர்கள் கால் இல்லாமல் வாடும்போது
உன்னோட காதலை இழந்துட்டு உன்னால வாழ முடியாதா? ஏன் முடியாது? உனக்கு ஒரு பெண் போனா வேறொரு பெண் கூட கிடைக்கலாம். வாழ வழி இருந்து ஏன் நீ வாழ மாட்டேங்கிற? நீ ஏன் வதங்கி போற? இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையான காதலுக்காக உயிரை விடலாம். எது உண்மையான காதல்? அந்த காதலி திருமணமாகி போயிட்டா அவ ஊர்வலம், அவளோட கல்யாண ஊர்வலம் நடக்குது, அன்னைக்கு நான் சவ ஊர்வலமா எனக்கு எங்க வீட்டில் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வாழை மரம் கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் வாழைக்கண்ணை கட்ட சொல்றிய, நியாயமா? அவங்க வீட்டில் விருந்து போடுறாங்க, உன் வீட்டில் கருமாதிக்கு படையல் போட சொல்றிய, நியாயமா? இதுதான் காதலா? இளைஞர்கள் சிந்திக்கணும். ஐயா, பக்கவாத நோய் வந்து வலது கை சுத்தமா செயலிழந்து போய் வாய் பேச முடியாம அந்த மரணத்தோட கடைசி நேரத்திலையும் 55 புக்கை எழுதி விட்டவர் தாயா ரஷ்ய அதிபர் லெனின். சின்ன வயசுல சரியான சாப்பாடு இல்லாம கை கால் சூம்பி போய் இரத்த சோக நோய் பிடிச்சி எதுக்குமே உதவாதுன்னு தூக்கி எறியப்பட்ட அந்த உடம்புக்கு தாயா உலகத்திலே முதல் முறையா ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு சிலை வைக்கிற அளவுக்கு உயர்ந்தவர் தாயா நடிகர் சார்லி சாப்ளின். வெரி குட். இன்னொரு உதாரணம் இருக்கியா, நுழைவுத் தேர்வுல தோல்வி அடைஞ்சு வாத்தியார் வேலைக்கே லாய்க்கில்லன்னு 3 முறை துரத்தி விடப்பட்டவருக்கு தாயா உலகத்திலே விஞ்ஞானத்துக்கான நோபல் பரிசு கொடுச்சு அவர் தாயா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வாழ்க்கையில யாருக்கே பிரச்சனை இல்லை ஐயா, வெற்றி மட்டும்தான் வாழ்க்கை, தோல்வியே இல்லைன்னு சொல்ற யாரையாவது ஒருத்தரை இந்த சபையில உங்களால சுட்டி காட்ட முடியுமாயா? கடவுள் என்றால் அவருக்கு உண்டு அர்ச்சனை, மனிதன் என்றால் அவனுக்கு உண்டு பிரச்சனை. காலையிலே எழுந்தால் நீராட வேண்டும், வாழ்க்கை என்று சொன்னால் போராட வேண்டும். இப்படி சொல்வோன் தான் நான். சபாஷ், தொடருங்கள் ஐயா. தோல்வின்றது தடைக்கல்லையா, அது வாழ்க்கை ஆகாது. ரோட்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம், ஒரு குழந்தை பிச்சை எடுக்குது வருது, ₹1 பிச்சை போடுறதுல பெருசு இல்லையா, அந்த குழந்தை ஏன் பிச்சை எடுக்குதுன்னு யோசிக்கிறானே அவன் தாயா மனுஷன். நான் யோசித்ததோட விளைவு என்ன தெரியுமாயா? ஒரு நாள் நானும் என் மனைவியும் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு பையன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்குறேன், தம்பி ஏன் பிச்சை எடுக்கிற, நீ படிக்கலாம். நான் ஓடி போனான், அவங்க அப்பனை கூட்டிக்கிட்டு வந்தான், அவங்க அப்பனும் ஓடி வந்தான், எதுவுமே பேசல. நீ என்ன புள்ள பிடிக்கிறவனான்னு என் நெஞ்சு சட்டையை பிடிச்சி உழுக்குனாயா. அவன் உழுக்குன இடம் எது தெரியுமாயா? குன்னூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் யார் நின்னா தெரியுமாயா? என்னோட காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி. ஆனால் என் மனைவி சொன்னாயா, ஏங்க அதெல்லாம் சும்மா, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அந்த லட்சியத்தில் நில்லுங்க. நான் அந்த லட்சியத்தில் நின்னேன். விளைவு என்ன தெரியுமாயா? மறுநாள் குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்திருந்த 25 குழந்தைங்களையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க பெற்றோர்கிட்ட பேசி அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இன்னைக்கு தன்னம்பிக்கையோட படிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. அது மட்டும் இல்லையா, பெற்றோரே இல்லாத 2 குழந்தைங்களை கோவை அன்பில்லத்தில் சேர்த்து அங்கே அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாயா கோயம்புத்தூர் 1098 சைல்ட்ஹுட் அமைப்பு கேட்டாங்க, இந்தியாவிலே எந்த ஒரு மாவட்டத்திலையும் நடக்காததை குன்னூரில் வெற்றிகரமாக செயல்படுத்தினீங்களே, அதை எப்படி செயல்படுத்தினீங்க, அந்த திட்டத்தை கொடுங்கன்னு. நானும் திட்டத்தை போட்டு கொடுத்துருக்கையா. நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு எல்லா மாவட்டத்திலையும் அந்த திட்டம் செயல்பட்டு வெற்றி பெற்றா அதில் ஒரு ஓரத்தில் என் பேர் இருக்குன்னு தெரியும் போது எவ்வளோ பெருமையா இருக்குயா. பேர் என்ன? இன்யா சிவகுமார் சார். தொடரட்டும் உங்களுடைய அன்பு உள்ளம். ஐயா, வெறும் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்க்கு மேலே படிக்க முடியாதன்னா டெய்லி சென்ட்ரிங் வேலை செய்கிறேன்னா எனக்கு இந்த நீலகிரி மாவட்ட அரசாங்கம் என்ன தெரியுமாயா பண்ணுச்சு? பணத்தை கொடுக்கலையா, இந்த மாவட்டத்தின் இந்த வருஷத்தின் சிறந்த இளைஞருக்கான விருதை கொடுத்துச்சியா. அந்த விருது என் தன்னம்பிக்கைக்கு கிடைச்ச விருதியா, தோல்விக்குன்னு கிடைச்ச விருது இல்ல, என் லட்சியத்துக்கு கிடைச்ச விருதியா. பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்ல, பிரச்சனையா இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லையா. ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு தோல்வியை கண்டு துவண்டு போக கூடாதியா, அது ஒரு தடைக்கல்லுன்னு சொல்லி எட்டி மிதிச்சுட்டு தன்னம்பிக்கையோட வாங்கய்யா. வாழ்க வாழ்க சிவகுமார். அருளில்லோருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லோருக்கு இவ்வுலகம் இல்லை. சார், சமீபத்துல ஐஸ்வர்யா ராய்க்கு கல்யாணம் முடிஞ்சு சுவாமி தரிசனத்துக்காக திருப்பதிக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பூஜா போட்டு 2.5 மணி நேரம் சுவாமி தரிசனம் கொடுத்தாங்கய்யா. அங்க காசுதாயா, காசு இருக்கிறவன் கடவுள் பக்கத்துல இருக்கான், காசு இல்லாதவன் கேட்டுக்கு பக்கத்துல இருக்காயா. மனிதனுடைய பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு இது 3ஐயும் நிர்ணயிக்கிறது இன்னைக்கு காசு தான் சார். ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது இயற்கை,
ஆனா இந்த காலத்துல அந்த தாய் வயித்துல இருந்து குழந்தை வெளியில வரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றதே இந்த காசு தானே சார். நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு உயிரோட இருக்கிறோன்னு அடையாளம் காட்டுறது வந்து பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிபிகேட். செத்து போனதுக்கு அப்புறம் டெத் சர்டிபிகேட். அந்த பர்த் சர்டிபிகேட்டையும் டெத் சர்டிபிகேட்டையும் இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து தானே சார் வாங்கிட்டு இருக்கோம். சார் அந்த அம்மா சொல்றாங்க காசு தான் கடவுளே, காசு தான் கடவுள்ன்றாங்க. ஆனா யார் தெரியுமா சார் உலகத்துல உண்மையாலுமே கடவுளே? சொல்லுப்பா. எவனொருவன் துயரற்றவனை நாடி சென்று இடது கைக்கு தெரியாமல் வலது கையாலும் வலது கைக்கு தெரியாமல் இடது கையாலும் உதவி புரிகிறானோ அவன் என்ன சார் இந்த உலகத்துல எல்லாத்துலயும் கடவுளே. சபாஷ் சபாஷ். சார் 1 லட்சத்தை ஒரு பக்கத்தில் வைக்கலாம், ஒரு சாமி சிலையும் விபூதியும் இன்னொரு பக்கத்தில் வைக்கலாம் சார். ஒருத்தரை கூப்பிட்டு ஐயா நீங்க 1 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு போறீங்களா இல்ல சாமி கும்பிட்டு திருநீரை பூசிட்டு போறீங்களா, அவன் என்ன சார் கேட்குவான்? எங்கேயும் கேட்க வேணாம் ஐயா, எங்கிட்ட கேட்க சொல்லுங்க. உன்னை நான் கேட்க மாட்டேன், உன்னை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ லட்சத்தை எடுத்துப்ப, சிலையை திருடி எடுத்து போடுவ. ஆமா ஆமா, எங்கேயும் கேட்க வேணாம். என்ன கேட்க மாட்டேன். உட்கார். அந்த 1 லட்சத்துக்காக தான் சார் சில பேர் கடவுளை மதிக்கிற அந்த சிலையே கடத்திட்டு இருக்காங்க சார். ஒரு குழந்தைய கூப்பிட்டு அப்பா நீ படிச்சு பெரிய ஆளானதும் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா அவன் வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு சொல்ற சார். அதே மாதிரி தான் சார் நானும் ஆசைப்பட்டேன் ஒரு போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க ஆசைப்பட்டா மட்டும் போதாது, நீ வந்து போலீஸ் ஆகணும்னா நிறைய விளையாண்டு சான்றிதழ்கள் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்கய்யா. அன்னையிலேருந்து ஓடுனேன், ஸ்கூல் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் ஓடினேயா நான். வெரி குட். இந்த ஓடின காலகட்டத்தில் நான் வாங்கினது 282 பிரைஸ் வாங்கினேன் சார் இன்னைக்கு நான். அன்னைக்கு என்னை பத்தி நான் பெருமைப்பட்டேன், என்கிட்ட திறமை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, நான் நினைச்சதை ஆசைப்பட்டுலான்னு சொல்லிட்டு நான் வாங்கின சான்றிதழ் எல்லாம் தூக்கிட்டு ஓடினேன் சார் வேலைக்கு. ஆனா நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடைக்கல. ஏன்னா காசுன்ற கடவுள் என்கிட்ட இல்லாதனால சார். திறமை இல்லாத ஒருத்தன் காசு கொடுத்து உள்ள போயிட்டான், திறமை இருக்கிறேன்னா காசு இல்லாதனால வெளியில வந்துட்டேன் சார். அன்னைக்கு என்னோட திறமை இருந்தும் அறிவு இருந்தும் சான்றிதழ் இருந்தும் என்னோட லட்சியத்தை என்னால் அடைய முடியல சார். ஏன்னா அந்த காசுன்ற கடவுள் என்னை கை விட்டுடுது சார். அதனால காசு தான் சார் கடவுள். கடவுளே இருக்குன்றவனும் உயிரோட இருக்கிறான், கடவுளே இல்லைன்றவனும் உயிரோட இருக்கிறான் சார். ஆனா காசுன்ற கடவுள் இல்லைன்னா யாராவது உயிரோட இருக்க முடியுமா சார்? யாராவது உயிரோட இருக்க முடியுமா சொல்லுங்க? காசு இருந்தா மட்டுமே உலகத்தில் எல்லாத்தையுமே வாங்கிடலான்னு சொல்லாதீங்கம்மா. ஏன்னா எவ்வளோ கோடீஸ்வரங்களாம் இருக்கான், உடலுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் கடைசியில் டாக்டர் ஒரு வார்த்தை சொல்கிறார், கடவுள் கைவிட்டுட்டாருன்னு. டாக்டர் கைவிடலம்மா, காசும் இங்கே கைவிட்டுடுது, கடவுள் கைவிட்டுடுறான்னு சொல்கிறாங்க. கடவுளால் மட்டும்தான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும், மனிதனால் காப்பாற்ற முடியாது. ஏன் ஒரு கான்வென்ட்ல படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு சின்ன பையனை கொண்டாங்க, பணக்கார விட்டு பையன், ₹1,00,000 தரேன். இந்த தினேஷை போல ஒரு சாதாரண அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த தினேஷை போல அவனால பேச முடியுமா? பணத்தை கொட்டி தரேன். ஒரு ஏழை விட்டு இளைஞனாக இருக்கலாம், இந்த சதாம் ஹுசைனை போல நெஞ்சுரத்தோடு பேச முடியுமா? முடியாது. இந்த உலகத்தில் காசுக்கு மரியாதை இருக்கு, சில்லறைக்கு மரியாதை இருக்கு. அதனால சில்லறை காசு தான் கடவுள்னு சொல்லாதீங்க. அந்த காசை மீறி கடவுள் இருக்காரு.